சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கங்குவா திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாக போகிறது. நாம் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறது. அதே சமயம் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியில் வந்து இப்பயும் வந்து குழப்பத்தில் தான் சூர்யா ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கான விளக்கம் வந்து இப்போ வந்து கிடைத்திருக்கு. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கங்குவா சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து சூர்யா அவர்களோட கெரியர்லேயே வந்து பெரும் பட்ஜெட்டில் வந்து உருவாக்கின திரைப்படம். அதனால் தமிழ் சினிமாவுக்கு இந்த திரைப்படம் 1000 கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு வசூலை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்குது. சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட ஃபயர் சாங் வந்து வெளியானது. இந்த சாங்கும் வந்து தமிழில் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதை விட ஹிந்தி தெலுங்கில் வந்து பயங்கரமான ரீச் வந்து இந்த சாங்குக்கு வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து 2 டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அக்டோபர் 10 கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும், அதுக்கப்புறமா படத்தோட ட்ரைலரோட சேர்த்து படத்தோட ரிலீஸ் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குள்ளுமே ஒரு குழப்பம் வந்து இருக்கிறது. ஏன்னா வந்து வேட்டையன் திரைப்படமும் அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த 2 திரைப்படத்தையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஸோ அதனால் மீண்டும் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து அடுத்த அப்டேட்டை கொடுக்குறோம்டா, அடுத்த அப்டேட்டை கொடுத்தா நீங்கள் ஓகே ஆகிடுவீங்களா, அக்டோபர் 10 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட அடுத்த அப்டேட்டுக்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு. அதாவது படத்தோட அடுத்த அப்டேட்டை வந்து படத்தோட செகண்ட் சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே ஒரு படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பராக இருக்கும், செகண்ட் சிங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை விட வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும், தேர்ட் சிங்கிள் வந்து அதை விட கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஆனால் கங்குவா திரைப்படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் இது 2 விஷயமா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து வெண்டேஜ் கங்குவா, அந்த வந்து நார்மலாக வந்து ப்ரெசன்ட்டில் இருக்க கங்குவா. இந்த வெண்டேஜில் இருக்க கங்குவாவுக்கு வந்து ஃபயர் சாங் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து நார்மல் ப்ரெசன்ட்டில் இருக்க சூர்யா சாருக்கு வந்து ஒரு கோவாவில் எடுத்த சாங் வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த சாங் வந்து கம்ப்ளீட்டான பார்ட்டி வைப்பில் வந்து இருக்கும். ஸோ ஒரு 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 யங்கர் மேன் வந்து எவ்வளோ ஜாலியாக லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவமும், அதே சமயம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டும் வந்து அந்த ஒரு சாங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த சாங் வந்து கம்ப்ளீட்டாக கோவாவில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங் ரிலீஸ்க்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்குது. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து கிடைத்திருக்கு. அந்த செகண்ட் சிங்கிள் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட்டில் இருக்க சூர்யாவை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அதே மாதிரி தான் வந்து படத்தோட செகண்ட் சிங்கிளையும் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ எல்லாரும் கேட்டிருந்த விஷயம் படத்தோட ரிலீஸ் தேதி. அதாவது இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து பட ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அதனால் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து படத்தோட செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணி செகண்ட் சிங்கிளோட சேர்த்து படத்தோட ரிலீஸ் தேதியும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கேள்வி இருக்கும், வேட்டையன் திரைப்படம் அதே நாளில் ரிலீஸ் ஆகுது, அதனால் கங்குவாவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். ஆனால் வந்து சூர்யா அவர்கள் ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து சூர்யா அவர்கள் தன்னோட ரசிகர்களை வந்து ஏமாற்றி கொண்டு தான் வருகிறார்கள். ஏன்னா இதுக்கு முன்பு அவரோட வெற்றி திரைப்படங்களான சூரரை போற்றும் சரி, ஜெய்பீம் திரைப்படம் சரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகி சூர்யா ரசிகர்களுக்கு சற்று சோகத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. அந்த மாதிரி மீண்டும் வந்து ரிலீஸ் டேட்டை மாற்றி நம்ம ரசிகர்களை ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து உறுதியாக இருக்காங்களாம். அதனால் படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் கங்குவா திரைப்படம் சொன்ன தேதியில் அக்டோபர் 10 வெளியாக போகிறது. இதை சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கங்குவா திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாக போகிறது. நாம் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறது. அதே சமயம் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியில் வந்து இப்பயும் வந்து குழப்பத்தில் தான் சூர்யா ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கான விளக்கம் வந்து இப்போ வந்து கிடைத்திருக்கு. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது.
போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கங்குவா சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து சூர்யா அவர்களோட கெரியர்லேயே வந்து பெரும் பட்ஜெட்டில் வந்து உருவாக்கின திரைப்படம். அதனால் தமிழ் சினிமாவுக்கு இந்த திரைப்படம் 1000 கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு வசூலை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்குது. சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட ஃபயர் சாங் வந்து வெளியானது. இந்த சாங்கும் வந்து தமிழில் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதை விட ஹிந்தி தெலுங்கில் வந்து பயங்கரமான ரீச் வந்து இந்த சாங்குக்கு வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து 2 டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும், அதுக்கப்புறமா படத்தோட ட்ரைலரோட சேர்த்து படத்தோட ரிலீஸ் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குள்ளுமே ஒரு குழப்பம் வந்து இருக்கிறது. ஏன்னா வந்து வேட்டையன் திரைப்படமும் அக்டோபர் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த 2 திரைப்படத்தையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஸோ அதனால் மீண்டும் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து அடுத்த அப்டேட்டை கொடுக்குறோம்டா, அடுத்த அப்டேட்டை கொடுத்தா நீங்கள் ஓகே ஆகிடுவீங்களா, அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட அடுத்த அப்டேட்டுக்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு. அதாவது படத்தோட அடுத்த அப்டேட்டை வந்து படத்தோட செகண்ட் சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே ஒரு படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பராக இருக்கும், செகண்ட் சிங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை விட வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும், தேர்ட் சிங்கிள் வந்து அதை விட கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஆனால் கங்குவா திரைப்படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் இது 2 விஷயமா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து வெண்டேஜ் கங்குவா, அந்த வந்து நார்மலாக வந்து ப்ரெசன்ட்டில் இருக்க கங்குவா. இந்த வெண்டேஜில் இருக்க கங்குவாவுக்கு வந்து ஃபயர் சாங் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து நார்மல் ப்ரெசன்ட்டில் இருக்க சூர்யா சாருக்கு வந்து ஒரு கோவாவில் எடுத்த சாங் வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த சாங் வந்து கம்ப்ளீட்டான பார்ட்டி வைப்பில் வந்து இருக்கும். ஸோ ஒரு 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 யங்கர் மேன் வந்து எவ்வளோ ஜாலியாக லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவமும் அதே சமயம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டும் வந்து அந்த ஒரு சாங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த சாங் வந்து கம்ப்ளீட்டாக கோவாவில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங் ரிலீஸ்க்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்குது. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைத்திருக்கு. அந்த செகண்ட் சிங்கிள் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட்டில் இருக்க சூர்யாவை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அதே மாதிரி தான் வந்து படத்தோட செகண்ட் சிங்கிளையும் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ எல்லாரும் கேட்டிருந்த விஷயம் படத்தோட ரிலீஸ் தேதி. அதாவது இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து பட ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அதனால் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து படத்தோட செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணி செகண்ட் சிங்கிளோட சேர்த்து படத்தோட ரிலீஸ் தேதியும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கேள்வி இருக்கும், வேட்டையன் திரைப்படம் அதே நாளில் ரிலீஸ் ஆகுது, அதனால் கங்குவாவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். ஆனால் வந்து சூர்யா அவர்கள் ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து சூர்யா அவர்கள் தன்னோட ரசிகர்களை வந்து ஏமாற்றி கொண்டு தான் வருகிறார்கள். ஏன்னா இதுக்கு முன்பு அவரோட வெற்றி திரைப்படங்களான சூரரை போற்றும் சரி, ஜெய்பீம் திரைப்படம் சரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகி சூர்யா ரசிகர்களுக்கு சற்று சோகத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. அந்த மாதிரி மீண்டும் வந்து ரிலீஸ் டேட்டை மாற்றி நம்ம ரசிகர்களை ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து உறுதியாக இருக்காங்களாம். அதனால் படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் கங்குவா திரைப்படம் சொன்ன தேதியில் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக போகிறது. இதை